ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரளா குக்கும்பர் கறி தான் செய்கிறேன். பார்க்கலாம் வாங்க. இதுக்கு குக்கும்பர், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி எல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ குக்கும்பரையும் தோலெலாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கையும் சேர்த்துட்டு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். வதங்கி வந்ததுக்கப்புறமா குக்கும்பரையும் அதில் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இது வெந்து வரக்குள்ளே நமக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் நான் 1 கைப்பிடி தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட 3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டும், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காயை அரைச்சி எடுத்தாச்சு. இதை குக்கும்பர் வெந்து வந்தாச்சு. நீ அதில் ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வேகணும். இப்போ வெந்து கெட்டி ஆயிடுச்சுன்னா நமக்கு தாளித்து கொட்டிக்கலாம். வெந்து கட்டியாகி வந்துடுச்சு. நீ கடுகு, கறிவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து தாளித்து கொட்டியாச்சு. இந்த சூப்பரான கேரளா குக்கும்பர் கறி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.